எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக 5வது நாளாக தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், தொடர்ந்து 5வது நாளாக இந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்று தற்போது பயணிகள் எந்த மாதிரியான சிரமத்தை சந்திக்கிறாங்க? இதை சரி செய்யறதுக்கு ரயில்வே நிர்வாகம் தரப்பில், அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மறுசீரமைப்பு பணியின் காரணமாக இன்று 5வது நாளாக தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. புறநகர் மின்சார ரயில் இயக்கத்தில் சில மாற்றங்களை செய்து ரயில்வே அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புறநகர் சேவையில் இரு மார்க்கத்தில் 115 ரயில்கள் மட்டுமே இன்று இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 204 ரயில்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் அது 164 குறைக்கப்பட்டு தற்பொழுது 115 மேலும் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைக்க சென்னை எழும்பூர், சென்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் கூடாஞ்சேரி செங்கல்பட்டு இடையே இஎம்யூ ஷட்டில் சேவைகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்படும் ஏசி புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும், கும்மிடிப்பூண்டி தாம்பரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த சிறப்பு மின்சார ரயில்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் எழும்பூர் நோக்கி செல்லும் போது பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் மற்றும் சேத்துப்பட்டு நிலையங்கள நிறுத்தத்தை தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல எழும்பூரிலிருந்து கூடாஞ்சேரி, செங்கல்பட்டு நோக்கி செல்லும் சேத்பட், கோடம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கம் நிலையங்கள நிறுத்தத்தை தவிர்க்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் நீண்டகால உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அவசியமான இந்த தற்காலிக செயல்பாட்டு மாற்றத்தின் போது பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் திருத்தப்பட்ட கால அட்டவணையை தயவுசெய்து சரிபார்த்து ஒத்துழைக்குமாறு சென்னை ரயில்வே கோட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தற்போது பெருங்குளத்தூர், தாம்பரம், சானட்டோரியம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் இன்று காலை முதலே பயணிகள் கூட்டம் அலைமோதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்களின் சிரமத்தை குறைக்க மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ராயபுரம், கிளாம்பாக்கம் மற்றும் தாம்பரம், செங்கல்பட்டு இடையே கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் ரயில் சேவையை குறைப்பு காரணமாக பணி நாளான இன்று போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து பயணிக்க கடும் அவதி அடைந்து வருகிறது. இந்த சிரமத்திற்கு இந்த உள்கட்டமைப்பு விரைவில் சரி செய்யப்படும், பின்னர் மக்கள் பயன்பாட்டிற்கு சீராக செயல்படும் என ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. சரவணன். நன்றி டேனியல்.